கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்களா? முட்டாள்தனம். ஏன்னா கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா அந்த கோபத்தை வச்சு உங்களால ஜெயிக்க முடியும். ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர், கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு தேடி வந்த நீங்கள் அடுத்த ஒரு நிமிஷத்தில் பயங்கரமாக ஷாக்காக போகிறீங்க. ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை விட முக்கியமான ஒன்று, அதை கட்டுப்படுத்தவே தேவையும் இல்லை. கோபம் அப்படின்றது இயற்கையான ஒரு உணர்வு. ஆமாம், கோபம் அப்படின்றது நெகட்டிவ் எனர்ஜி தான். ஆனால் அது கெட்டது அப்படிங்கிற பிம்பத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உடைக்க போகிறோம். கோபங்கிறது ஒரு அணுசக்தி மாதிரி. அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை அழிக்கிற அணுகுண்டு மாதிரி ஒன்றையும் தயாரிக்கலாம், இல்லை நமக்கே ஒளி கொடுக்குற மின்சாரம் அப்படிங்கிற ஒன்றையும் உருவாக்கலாம். The Seventh Sense. எப்போ நம்மளோட எதிர்பார்ப்புக்கு நேர் எதிரான சூழ்நிலை நடக்குதோ, அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்கிறோமோ, அங்கே தான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒன்று வருது. இதுக்கு காரணம் பிடிவாதம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த கோபம் வர்றதுக்கான ஆணிவேர். இந்த நுணுக்கமான ரகசியத்தை ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுப்போம். லலிதா அப்படிங்கிறவங்க ஒரு IAS ஆஃபீஸர். அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போதே அப்படியே ஒரு ஆஃபீஸே அமைதியாக இருக்கும். ரொம்ப ஒரு தன்மையான ஒரு பணிவான ஒரு IAS அதிகாரி. ஆனால் அதுவே அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க கார் டிரைவர் மேலே சத்தம் போடுவாங்க, அவங்களோட வேலைக்காரம்மா மேலே திட்டுவாங்க. இந்த மாதிரி அப்படியே தலைகளாக ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த கோபம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க கார் டிரைவர் மேலேயும் அந்த வேலைக்காரம்மா மேலேயும் ஒரு அதீத எதிர்பார்ப்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் சம்பளம் தரேன், எனக்கு ஏற்ற மாதிரி நீயும் வேலைகளை பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அதீதமான ஒரு பிடிவாதமான ஒரு எதிர்பார்ப்பு தான் இதுக்கு காரணம். அதாவது கார் டிரைவர் கரெக்டாக கொண்டு வண்டி அங்கே நிறுத்தினா அங்கேயே கொண்டு நிறுத்தணும், டைமுக்கு வரணும்னா டைமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதீத எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சம்பளம் தர ஒரு முதலாளி தன்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்க கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ லலிதா மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இந்த எதிர்பார்ப்பு தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு, நீ காரை கரெக்டான டைமுக்கு நான் நினைக்கிற மாதிரி நீ கொண்டு வந்துட்ட, காரை கரெக்டான இடத்துல கொண்டு நிறுத்திட்ட, இந்த மாதிரி கரெக்டாக வேலைகளை செஞ்ச அப்படின்னா உனக்கு போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணி 15வது நாள் அந்த டிரைவர் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக காரை கொண்டு நிப்பாட்டினார். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க டிரைவர் மேலே இருந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாங்க, இல்லை ஜீரோவே கூட பண்ணிட்டாங்க. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு கார் வேணும் அப்படிங்கிற அவங்களோட கோல் மேலே இருந்த எதிர்பார்ப்பை அவங்க விடலை. அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு இங்கே செயல்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி செயல்படுத்தினால அவங்களுக்கு டிரைவர் மேலே வர்ற கோபம் வர்றதே இல்லை. இந்த IAS அதிகாரிக்கு வந்த கோபம் ஒரு ரகம்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னோட கோபத்தை வச்சு தன்னோட கம்பெனியே காப்பாற்றிட்டாரு. அது எப்படி அப்படின்னு நம்ம கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்புச்செல்வன் கதையை பார்த்துருக்கோம். இது எனது நண்பர் அன்புச்செல்வன் அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு ஊர் திருவிழா, அங்கே மேலே மடிக்குது, ஊரே கூடி நிற்கிது. அந்த சபையில் அவர் நிற்கிறார். அந்த சபையில் அன்புச்செல்வன் தன்னோட நியாயமான கருத்தை அந்த சபையில் பேசுறதுக்கு போறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சபையும் சரி, ஊர்க்காரங்களும் சரி, பெரியவங்களும் சரி, யாருமே இவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல, இவரோட கருத்தை கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்துல அன்புச்செல்வனுக்கு கோபம் பயங்கரமா வந்துச்சு. அந்த கோபம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு அவருக்கு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றாரு. இந்த சபையில நம்ம பேசியே ஆகணும், நம்மளோட கருத்தை இவங்க எல்லாரும் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை ஒரு கண்ணுமிக்கிற நொடியில டக்குன்னு ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம அவருக்கு வந்த கோபத்தை அந்த இலக்கை நோக்கி அப்படியே திருப்புறாரு. அந்த ஊர் திருவிழால இருந்து வந்துட்டாரு, இருந்தாலும் அவருக்கு அந்த திருவிழாக்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கோபம் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்டை தெளிவாக விளக்கமாக பேசணும் அப்படின்னு தன்னோட இலக்கை நோக்கி அந்த கோபத்தை திருப்புறாரு. அதுக்குண்டான வேலைகளையும் செய்கிறார். தான் ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசினா மிக தெளிவாகவும் ஒரு ஆணித்தரமாகவும் பேசணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அவர் தன் மனசுக்குள்ளேயே ஒரு இலக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் முன்னாடி பேசுகிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அதே மாதிரியே பேசி பேசி பழகிறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே கோயில் சபையில் போய் பேசுகிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு துளி சத்தம் கூட போடாமல் அவரோட பேச்சை ஒரு உன்னிப்பாக கேட்குறாங்க. அங்கே ஒரு மயான அமைதி நிலவுது. அப்போ கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, யாருப்பா இவர் கரெக்டாக கணக்கச்சிதமாக பாயிண்டாக பேசுகிறாரே அப்படின்னு கேட்குறாரு. அங்கே அவ்வளோ நல்லா பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இலக்கில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அன்புச்செல்வன் புரிஞ்சுக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோபம் வந்த உடனே ஏத்தில் இருக்கிற நபர்கள் மேல
எல்லாம் காட்டாமல் இவர் வந்து ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த இலக்கை அடையறதுக்கு இந்த கோபத்தை பயன்படுத்திக்கிறார். ஏன்னா கோபம் அப்படின்றது ஒரு மாபெரும் எனர்ஜி. அந்த எனர்ஜியை இவரோட இலக்கை அடையிறதுக்கு அண்டான ஒரு எரிபொருளாக இவர் பயன்படுத்திக்கிறார். இது அன்புச்செல்வன் பண்ண இரண்டாவது சம்பவம். கோயம்புத்தூரில் வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற அன்புச்செல்வனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. வீட்டில் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க, ஆனால் வீட்டில் குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சொல்கிறாங்க. ஒரு மகனாக இதை கேட்கும்போது அங்கேயே வந்து கோவப்படுறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு. ஏன் என்ன ஆச்சு, ஒரு தண்ணி வசதி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலையா அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிற பதிலை கேட்டு இன்னும் வந்து கோபம் வருது. அப்போவே அதே கோபத்தில் ஒரு இலக்கு வைக்கிறாரு. என்ன இலக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்தே தீரணும் அப்படின்ட்டு. அதே கோபத்தை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு யாரையும் திட்டலை, அடிக்கலை, உதைக்கலை. நேராக போர் போடுற வேலையை பார்த்து அதை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கேயும் வந்து அந்த கோபம் வந்து அவங்களுக்கு அவரோட அம்மாவுக்கு ஒரு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கறதுக்கான காரணமாக இன்னைக்கு அமைஞ்சது. ரத்னவேல் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன், அவரோட கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து சரியாக வேலை செய்யாத இருந்தப்ப கோபம் அப்படிங்கிறத ஒரு டூலாக பயன்படுத்தி அவங்கள வேலை செய்ய வச்சார். அந்த கதையும் பார்த்துருவோம். நம்ம ரத்னவேல் அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப சாந்தமானவர். நம்ம வாழ்க வளமுடன் குரூப்பில் இருக்கிறவர். அதனால் யாரையும் வந்து திட்டமாட்டார், அமைதியாக இருப்பார், அமைதியாக போவார். இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட நம்ம வேலை செய்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலையே வந்து செய்யாமல் மந்தமாக செஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணாம மெதுவா செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து அவரோட தொழில வந்து நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் கோவப்பட்டு ஒரு நாள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இப்படியே வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான், நீங்களும் உங்களோட சோத்துக்கும் லாட்டரி அடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற லெவலுக்கு பேசிடுறாரு. அதிலிருந்து அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து சரியாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அவரோட டெக்னிக்கு ஸ்கில்லு எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு தன்னோட முதலாளி எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இங்கே அவரோட எம்ப்ளாயீஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவியாக இந்த கோபத்தை பயன்படுத்திட்டார். இதே கணவன் மனைவிகள்லாம் வந்து ஒரு கோபம் அப்படின்றது ஒன்று வந்துச்சுன்னா அதை தேவையில்லாத கோபம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் அதை எளிமையாக கடந்து போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல இலக்கு வச்சு நம்ம அடையிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஐயோ நம்ம வந்து கோவப்பட்டுமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதும் தேவையில்லை. அதை வந்து கைவிட்டுருங்க. கைவிட்டுட்டு உங்களுக்கு வர்ற கோபத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத கோபத்தையும் தேவையில்லாத கோபம் அப்படின்னு நீங்கள் வந்து அதை லேபிள் பண்ணி முடிவு கட்டிடுங்க. இந்த மாதிரி கோபத்தை வித்தியாசமாக கையாண்டு பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பல நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம சொல்கிறது, கோபன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் முடியும். ஆனால் அந்த கோபம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாத்து மேலேயும் கத்துறது, தூக்கி போட்டு பொருளை உடைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தினா அது ரொம்பவே தப்பு, தவிர்க்கப்பட வேண்டியது. அது நம்ம கையில் இருக்குது. அதை பயன்படுத்தாமல் நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். எப்படி அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை செயல்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்த கோபத்தை ஏதாவது வெற்றியாக மாற்றிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதில் வந்து கோபம் வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கோபக்கார நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க.